வேலையை விட்டு கூட வாங்கினா அப்போ வந்து அவங்க ஃபேமிலியோ அதை பற்றியில் கவலை இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஒரு ஒரு மோகத்துக்காக வந்து தொழிலை விட்டுட்டு வந்து வாழ்க்கையை விட்டுட்டு வரணுன்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள இல்லாதவங்க தான். தொழில் விட்டுட்டு வாங்கன்னு எல்லாருமே வேலையை விட்டுட்டு வரவும் போறதில்லை. அதாவது இது எல்லா இளைஞர்கள் எல்லாரையும் வந்து வாங்க அதை ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ விஜயண்ணன் வந்து இப்போ புதுதாக வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதோட இப்போ பண்ட காலில் இப்போதான் நிறுத்திருக்காங்க. மாநாடு நடக்க போகிறது. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே ஒரு பேஸ்ட் மேனரில் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுடைய அரசியல் என்ட்ரி வரும்போது வந்து விமர்சனம் வந்து பண்றது எல்லாருக்கும் ரைட் இருக்கு. ஆனால் இந்த மாநாடு நடக்கட்டும் வந்து அது எப்படி கொண்டு போறாங்கன்றதை பார்த்து நம்ம பேசணும் தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து பாட்டிலே பார்த்துருக்காரு. சரி ரொம்ப பக்தி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. 1 லட்சம் பேர் தான் உள்ள வந்துருக்காங்க. ஆனால் 10 லட்சம் பேருக்கு மேலே முன்னுக்கு வாங்கிட்டு கண்டினியூ பண்ண அது எப்படி ஆரம்பிச்சாங்க. நீங்களும் வந்து ஒரு அரிசி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்கும். இதெல்லாம் பண்ணலான்னு புதுசாக ஒரு அறிவிப்பை வந்து ஒன்றுமே கிடையாது. குட்டியானது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ஸ்டூடெண்ட்ஸை தான் சொல்லி வேலையாட்சி வேலையை விட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து பார்க்கணும் ஒரு அரசு இந்த வேலையை விட்டுட்டு வாங்கன்றது வந்து ஒரு சரியான இது இல்லை. அதை நம்ம சொல்லி ஏன்னா வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் படிக்க வச்சு ஒரு வேலையை செஞ்சு ஒரு ஃபேமிலி இருக்கும். அவங்களுடைய பொருளாதார இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. வேலையை விட்டு வாங்கன்றது அந்த ஒரு மோகத்துக்காக வந்து தொழிலை விட்டுட்டு வந்து ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு வரணுன்றது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள இல்லாதவங்க தான். ஆனால் வந்து கண்டிப்பாக இந்த மாநாடுக்கு வந்து அவங்க ரசிகர்கள் வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்றதும் அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதாவது இப்போ தொழில் விட்டுட்டு வாங்கன்னு எல்லாருமே வேலையை விட்டுட்டு வரவும் போறதில்லை. அதாவது இது எல்லா இளைஞர்கள் எல்லாரையும் வந்து வாங்க அதை ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஏன்னா வேலையை விட்டு கூட வாங்கினா அப்போ வந்து அவங்க ஃபேமிலியோ அதை பத்தியில கவலை இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த மாநாடு நடந்து முடிந்தாலும் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக கெஸ்ட்டுங்கெல்லாம் இருக்காங்க. ஒருவேளை 2026 காங்கிரஸ் திமுக கூட்டணி சேருமா இந்த டிவிகே கூட்டணி இப்போ எங்களுடைய கூட்டணியில உறுதியான கூட்டணியாக தான் இருக்கிறது. இது அடுத்த கட்ட எல்லாமே வந்து மேலிடம் தான் அதை பத்தி பேசுவோம். லாஸ்ட் கொஸ்டின்னா தப்பா நினைச்சுக்கேன். அதாவது இப்போ கோட்டு படத்து வரதுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி எனக்கு பாக்குறவங்களாம் நீங்க கோட்ல இருக்கீங்களான்னு கேட்டாங்க. இப்போ இவன் கோட் படம் வந்ததுக்கு அப்புறம் படத்துல இல்லையான்னு தான் கேட்கிறேன். ஏன் வரலன்னு கேட்கறாங்க. என்னன்னா கரெக்டான வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் வந்து நமக்கு அந்த வாய்ப்புகள் வந்து கரெக்டாக அமையவில்லை. பண்ணலான்னு ஒரு இது இருக்கும்போது கூட எலெக்ஷன் டைமா இருந்தது. ஸோ அதனால வாய்ப்புகள் எதுவும் இல்லை. ஏன்னா எல்லா என்டையர் நம்ம வெங்கட் பிரபு ஃபேமிலி எல்லாருக்குமே நம்ம மட்டும் இல்லாதது ஒரு வருத்தம் தான் இருக்கு. தேங்க்யூ.